வணக்கம். நம்ம திருப்பி டேலி ERP9 அதனோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு பேசிக்காக அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அதை எப்படி டேலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போக வேண்டியது இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் ரெகுலராக நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நாள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1/4/2004 ஒரு ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ் ஃப்ரம் மகேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். அதே போல் 2ஆம் தேதி நடந்தது, 3ஆம் தேதி நடந்தது, ஒரு டேட் வைஸாக நம்மக்கிட்ட டிரான்சாக்ஷன் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது, யார்கிட்ட அமௌண்ட்டு போயிருக்கோ, இல்லை ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், இல்லை சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெஜரை க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். லெஜரை க்ரியேட் பண்ணிவிட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் அந்தந்த டிரான்சாக்ஷனை போஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அவுட்புட்டான பேலன்ஸ் ஷீட்டு, P&L அக்கௌண்ட்டு அதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பார்த்துங்க. இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் நேம் WCC என்டர்பிரைசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த ஏரியாவில் இருக்கணும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பெனியை டேலியில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேலி ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கம்பெனி இங்கே ஓப்பனில் இருக்குது. ஸோ ஏபிசின்னு ஏதோ கம்பெனி நேம் இருக்குது. அதனால் இந்த கம்பெனி நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பெனி ஷட் டவுன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேரெக்டாக கீ F1 கொடுத்தாங்கன்னா F1 ப்ரெஸ் பண்ணணும். ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F1 ப்ரெஸ் பண்ணணும். கீழே 2 அண்டர்லைன் இருந்ததுன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும். இதான் ஷார்ட்கட்டு. இப்போ நீங்கள் ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷட் கம்பெனி, அப்போது ஏற்கனவே இருந்த கம்பெனி ஷட் டவுன் ஆகிடும். புதுசாக வேணால் இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் கம்பெனி செலக்ட் கம்பெனி மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கிரியேட் கம்பெனி, புதுசாக ஒரு கம்பெனியை உருவாக்க போகிறேன். ஸோ அந்த கம்பெனிக்கு பேர் WCC ட்ரேடர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ட்ரேடர்ஸ். ஸோ கம்பெனியுடைய மெயிலிங் அட்ரஸ் என்னவோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மெயிலிங் அட்ரஸ் 39 கார் ஸ்ட்ரீட், மதுராந்தகம் தென் எக்ஸெட்ரா டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கும். இதில் T ப்ரெஸ் பண்ணால் இந்த டீயில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ஸ்டேட்டையும் காட்டும். இதில் தமிழ்நாடுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பின்கோடு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் இருந்துன்னா 04427553777 நம்பர் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடி இருந்ததுன்னா மெயில் ஐடி. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் பில்லு இதெல்லாம் தெளிவாக இதெல்லாமே சேர்ந்து வரும். இதெல்லாம் கொடுக்காம போனீங்கன்னா இன்வாய்ஸ் பில்லு இதெல்லாம் வராது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்து கரன்சி சிம்பிள் நம்ம ருப்பீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரியா ஆர் அக்கௌண்ட்ஸ் ஒன்லியா. நம்ம ஏற்கனவே பார்த்த வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ் மெகேஷன் கொடுத்துருக்காங்க, பெய்டு ஃபார் பில்டிங் கொடுத்துருக்காங்க, SBI அக்கௌண்ட்டு, கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் 75,000 கொடுத்துருக்காங்க. அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவலும் இருக்குது. ஆனால் என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்கன்றது சொல்லலை. அதாவது டிவி வாங்கினாங்க, இல்லை கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க, இல்லை ஏதாவது ப்ராடக்ட் சோப்பு அந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ் இது மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ், தட்ஸ் ஆல். அப்போது இதில் சேல்ஸும் பார்த்திங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் டு ரவின்னு கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. ஸோ அப்போது கண்டிப்பாக இதில் இன்வென்ட்ரி சம்மந்தமான டிரான்சாக்ஷனே இல்லை. அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், டேலியில் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வட்டி கொடுக்குற பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி பிஸ்னஸில் இன்வென்ட்ரி இருக்காது. அவங்க ஸ்டாக் எதையும் வாங்கி எதையும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்ஸ் ஒன்லி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க என்ன டேட்டில் 1/4/2004 நடந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம் 1/4/2004 தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயராக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் எந்த டேட்லேருந்து டிரான்சாக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த டேட்டு நம்ம போட்டுக்கலாம். அதாவது டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண டேட், என்ன பிஸ்னஸ் என்றைக்கிலேருந்து ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு ஒரு பணம் கைமாற ஆரம்பிக்கிறதோ, இல்லை என்றைக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ, என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டு. மேலே இருக்கிறது ஃபினான்ஷியல் இயர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு செக்யூரிட்டி கண்ட்ரோல் வேணும்னா எஸ் கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே வேறு யாரும் போக முடியாது, அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் உள்ளே போக முடியாது. இப்போதைக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நோ அப்படின்னே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். மற்ற டீட்டெயில்ஸ்னால் நான் அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுட்டு இந்த கம்பெனியை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கம்பெனியோடைய ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ் கிரியேட் ஆகுது. அதாவது டேக்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகுது தான் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு WCC ட்ரேடர்ஸ்னு வந்திருக்கு.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெனுவில் முன்னாடி மாஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோன்னு இருக்கும், கீழே இன்வென்ட்ரி இன்ஃபோன்னு இருக்கும். அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்ட்ரி வவுச்சர்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் ஒன்லின்னு சூஸ் பண்ணதுனால ஒன்லி அக்கௌண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு, உள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அதில் நம்மளுக்கு தேவையான லெட்ஜர்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன டேட் அப்படின்றது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது லெட்ஜர் கிரியேஷன், அவ்வளோதான். இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்ண பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிரான்சாக்ஷனை போஸ்ட் பண்ண போகிறோம். பட் எந்த ஒரு அக்கௌண்ட் ஹெட்டும் இல்லாமல் நேரடியாக நம்ம டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட நமக்கு முன்னாடி அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணால் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரான்சாக்ஷனை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதில் இருந்து லெட்ஜரை க்ரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறணும் அப்படின்னா ஸோ அந்த லெட்ஜருடைய அண்டர் குரூப் என்னன்னு தெரியணும். ஸோ ஏற்கனவே டேலியில் 28 டிஃபால்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை பேஸ் பண்ணி போடணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க்னு போட்டு கீழே கேஷ் அக்கௌண்ட் போடக்கூடாது, அது வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் சப்ளையரை போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சன்ரி டெட்டார்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து சன்ரி கிரெடிட்டார். ஸோ இதை மாற்றி போட்டால் ட்ரான்சாக்ஷனை மாற்றி போயிடும், உங்களுக்கு டோட்டல் பேலன்ஸும் சரியாக வராது. அதே போல் ஒரு டிரான்சாக்ஷனும் மினிமம் 2 லெட்ஜர் இருக்கணும், அதாவது 2 அக்கௌண்ட் ஹெட் இருக்கணும். இப்போது இந்த ரீட் பண்ணுங்கள், ரிசீவ்டு கேபிட்டல் ஃப்ரம் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ் ஃப்ரம் மகேஷ் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகேஷ் அப்படின்றது கேபிட்டல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 lakhs rupees ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அமௌண்ட்டு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு லெட்ஜர் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம்னா அதில் சிங்கிள் லெட்ஜர்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஏற்கனவே கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 லெட்ஜர், கேஷ்ன்ற லெட்ஜரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜரும் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போ ஃபஸ்ட் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்ன டிரான்சாக்ஷனில் இருந்து மினிமம் 2 லெட்ஜர் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து மகேஷ் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். ஸோ இவருடைய அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் இனிமேல். ஸோ மகேஷ்ன்றவர் எதுக்காக அமௌண்ட் கொடுக்குறாருன்னா பிஸ்னஸ் நடத்துறதுக்கான மூலதனம் கேபிட்டல் கொடுக்குறாரு. ஸோ டெஃபினட்டாக இவர் வந்து அந்த 28 குரூப் சைடில் கட்டுது இல்லையா, அதில் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ இவரை பற்றின முழு அட்ரஸ் வேணும் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதர்வைஸ் லீவ் இட். ஸோ அது சப்ளையர் கஸ்டமராக இருந்தால் டெஃபினட்டாக அந்த அட்ரஸ் வந்து தேவைப்படும். ஓனர்ன்றதுனால இவர் தான் ஓனர், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க யாரோ அவங்க தான் ஓனராக இருக்க முடியும். ஸோ அதனால் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. அவங்க என்ன பேன் கார்டு நம்பர் வேணால் ஓனரோட பேன் கார்டு நம்பர் இருந்தால் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு இதே டிரான்சாக்ஷனுக்கு இன்னொரு லெட்ஜர் தேவைப்படும். என்ன லெட்ஜர், ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ். ஸோ கேஷாக தான் கொடுத்துருக்காரு, செக்காக கொடுத்துருந்தாருன்னா பேங்க்குக்கு வந்திருக்கும், இது கேஷாக கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷ்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் டேலியை பொறுத்த வரைக்கும் கேஷ்ன்ற லெட்ஜர் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும்ன்றதுனால நான் அதை விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனை படித்து அதுலேருந்து 2 லெட்ஜரை கிரியேட் பண்ணணும். இதில் பெய்டு ஃபார் பில்டிங் ₹1 lakh அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பில்டிங் அப்படின்றது தான் இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர். ஏன்னா பில்டிங் அப்படின்றது ஒரு அசெட், அதுவும் ஃபிக்ஸ்டு அசெட், அதை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலை, அதுதான் ஃபிக்ஸ்டு அசெட். ஸோ பில்டிங் பெய்டு ஃபார் ₹ன்னு கூட. ஸோ பெய்டு பை செக்கோ இல்லை செக்காவோ அப்படி கேஷ்னு அப்படி மென்ஷன் பண்ணலை. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணாதனால ஸோ கேஷில் இருந்து ₹1 lakh எடுத்து பில்டிங்காக கொடுத்தா மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ பில்டிங் அப்படின்ற ஒரு லெட்ஜர் நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்போது கிரியேட் பண்ணிக்கணும் பில்டிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஃபிக்ஸ்டு அசெட். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு வரும். ஸோ இது சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டிரான்சாக்ஷன், கேஷ்லேருந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ்ன்ற லெட்ஜர் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வித் ₹1 lakh. அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் ₹1 lakh என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தேவை எஸ்பிஐ பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்மளுக்கு இப்போ தேவை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். எதுலேருந்து அமௌண்ட் எடுத்து போட்டிருக்காங்க, கேஷில் இருந்து எடுத்து போட்டுருக்க முடியும். கேஷ்ன்ற லெட்ஜர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த 3 டிரான்சாக்ஷனுக்குமே நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கேஷ்ன்ற லெட்ஜர் தேவைப்படுது. அது டிஃபால்ட் லெட்ஜர்ன்றதை நான் விட்டுட்டேன். இப்போது எஸ்பிஐ பேங்க். இப்போ எஸ்பிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபுல்லாகவே டைப் பண்ணிக்கிறேன். என்ன எஸ்பிஐன்னு போட்டால் வேண்டாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் எந்த டேட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சோமோ அந்த டேட்டை போட்டுக்குங்க. ஸோ பேங்க்குடைய அட்ரஸ் என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச் போட்டுக்குங்க. தென் அடுத்து வந்து ஸ்டேட்டு அதெல்லாம் சூஸ் பண்ணிங்க. நம்ம அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க.
பிரான்ச் நேம், பிஎஸ்ஆர் கோட். இப்போ நான் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறது பிஎஸ்ஆர் கோடில் தான் கேட்குறாங்க. அந்த கோட் நம்பர்லாம் இருந்தால் டைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இது முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து பெய்டு ஃபார் மிஷின்ஸ் பை செக். நல்லா பார்த்துங்க, மிஷின்ஸுக்கு பே பண்ணியிருக்காங்க, செக்காக பே பண்ணியிருக்காங்க. ஸோ செக்குனால் கண்டிப்பாக நம்ம எந்த செக் கொடுக்க முடியும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செக் தான் நம்ம தர முடியும். ஸோ மிஷின்ஸ் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. மிஷின்ஸ்ன்றது கம்பெனிக்காக வாங்கியிருக்காங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மிஷின்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எதுவாக ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு அசெட். ஸோ மிஷின்ஸ் எஃப் ப்ரெஸ் பண்ண ஃபிக்ஸ்டு அசெட்னு வந்துடும். ஸோ இன்னொரு லெஜர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது, அதனால தேவையில்லை. ஸோ அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ். அப்போ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் நம்மளுக்கு சப்ளையர், அவங்க தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவங்க, அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது கடனில் வாங்கினாங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ், பைசா கொடுத்த அமௌண்ட் உடனே கொடுத்து வாங்கினா கேஷ் பர்ச்சேஸ். அதை மட்டும் புரிஞ்சுக்க. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா இமீடியட் கேஷ் டெலிவரி பண்ணியிருப்பாங்க, அதாவது நம்ம கேஷை கையில் கொடுத்துட்டு தான் பொருளை வாங்க முடியும், அது கேஷ் பர்ச்சேஸ். கடனில் வாங்கினா அது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ இதுவே நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் ரெண்டு கேட்டகரி வருது. ஒன்று வந்து கிரெடிட்டில் வாங்கினது தனியாக மெயின்டைன் பண்ணி ஆகணும், கேஷ் கொடுத்து வாங்கினது தனியாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதே போல் கேஷ் கொடுத்து சேல்ஸ் பண்ணது, கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போனது கேஷ் சேல்ஸ், கிரெடிட்டில் வாங்கிட்டு போனவங்க கிரெடிட் சேல்ஸ், அந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ்க்கு 2 லெஜர் போட வேண்டியிருக்கும், கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் சப்ளையர் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். ஏன்னா அவங்ககிட்ட வாங்குறோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்காம கொடுக்குறவங்க கிரெடிட்டார், வாங்குறவங்க டெட்டார். ஓகே, அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணால் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சப்ளையரோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அவங்க எந்த ஊர்லேருந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படும். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவங்ககிட்ட தான் வாங்குறது நம்ம மோஸ்ட்லி கிரெடிட்லேயும் வாங்குவோம், கேஷ்லேயும் வாங்குவோம். அதனால் என்ன பண்ண போகிறேன், அவங்க கிரெடிட்டில் வாங்கியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு லெஜரை கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரெடிட் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். மோஸ்ட்லி பர்ச்சேஸ் எல்லாமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ். அடுத்து கிரெடிட் சேல்ஸ் டு ரவி அண்ட் கோ. ஸோ ரவி அண்ட் கோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நம்மளுடைய கஸ்டமர். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க சன்ட்ரி டெட்டார். ஓகேவா? ஸோ ரவி அண்ட் கோ, ரவி அண்ட் கோ சன்ட்ரி டெட்டார். சன்ட்ரி டெட்டார். ஸோ இவங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ credit sales under sales account. Clear? Right, very good. So next பார்த்தீங்கன்னா credit sales முடிஞ்சு போச்சு, ரவி அண்ட் கோ முடிஞ்சு போச்சு. அடுத்து paid for salaries. ஸோ பார்த்தீங்கன்னா paid for salary 25,000. ஸோ சேலரின்றது நம்ம கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபேக்ட்ரி சைடு எக்ஸ்பென்சஸ்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ தட் இஸ் அவங்கவுங்க சொல்கிறாங்க, ஆடிட்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ சேலரின்றது எக்ஸ்பென்சஸ், நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இங்கே போடுறோம். அது மாதிரி ரெண்ட்டுன்றது எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படி லைனாக பார்த்துட்டு வாங்க. வேஜஸ் கூலி, கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அதாவது இறக்கு கூலி, அதாவது லாரிலேருந்து பொருளுங்க உள்ளே வந்துச்சுன்னா அதை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு கூலி தேவைப்படும். அது கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ்னால் ஏற்றுற கூலி, லாரியில் ஏற்றுறது அது வந்து கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ்னு வரும். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்ன்ற இறக்கு கூலின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ்னு இருக்குது பாருங்கள். அப்போ அதுவும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போது இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். நம்ம எக்ஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரேடி மொத்தமாக கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லெஜர் க்ரியேட் பண்ணும்போது சிங்கிளில் போய் க்ரியேட் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மல்டிபிள் லெஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இப்போ க்ரியேட்டில் போய்ட்டு இப்போ ஒரே டைமில் நிறைய எக்ஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுன்னா எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலே பார்த்தீங்கன்னா அண்டர் என்ன குரூப்பில் க்ரியேட் பண்ண போகிறீங்க லெஜர்னு கேட்குது. இதில் நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் அந்த 28 குரூப்பில். இப்போ நம்ம என்னென்ன சொல்கிறாங்க, சேலரிஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கலாம். அதர்வைஸ் நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு என்ன பார்த்தோம், ரெண்ட். அடுத்து என்ன பார்த்தோம், ரெண்ட்டு, வேஜஸ், எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ்,
அடுத்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ். போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப். அப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிளில் பண்ணும்போது ஒரே குரூப் உள்ள லெஜர் ஒரே நேம் மட்டும் தான் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வாட்டி அண்டர் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, நீங்கள் ஒரு 25 லெஜர் டைப் பண்ணும்போது திடீர்னு சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா திருப்பி அந்த 25 லெஜர் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது சிங்கிள் வந்து அந்த மெத்தட் கிடையாது, ஒவ்வொன்றும் அப்பப்போ சேவ் ஆகிடும், இமீடியட்டாக அக்செப்ட் சேவ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும். ஸோ மல்டிபிளையும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். அதே போல் தான் டிஸ்பிளே பார்க்கணுன்னா நம்ம எல்லா லெஜரும் இப்படி பார்க்கலாம். அதே போல் மல்டிபிள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அண்டர் குரூப்போடு பார்க்கலாம். ஆல் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா அண்டர் என்னென்ன குரூப் போட்டிருக்கோம், இது வரைக்கும் நம்ம என்னென்ன லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம நேரடியாக பார்த்துக்கலாம். இதில் சரி, எஸ்கேப் கொடுத்தனா வெளியே வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் கிரியேட் பண்ணியாச்சு. வேறு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிரவீன் ட்ரேடர்ஸ். அப்போ பிரவீன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பொருளை வாங்குறாங்க. ஸோ பிரவீன் ட்ரேடர்ஸ். அப்போ இவங்களும் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஏன்னா இவங்களும் நம்மளுக்கு சப்ளையர். பட் கிரெடிட் பர்ச்சேஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம் அந்த லெஜரை, அதனால் இது தேவையில்லை, மீண்டும் திருப்பி பண்ண வேண்டாம். அடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க, குமார் அண்ட் கோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ரவி அண்ட் கோ, இப்போ குமார் அண்ட் கோ. குமார் அண்ட் கோ அண்டர் சன்ட்ரி டெட்டார். சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் சன்ட்ரி டெட்டார். அதே போல் கிரெடிட் சேல்ஸ்ன்றதை நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம், அதனால் அது தேவையில்லை. புதுசாக கேஷ் சேல்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது கேஷ் சேல்ஸ்னால் யாரோ பணம் கையில் கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவங்க பேர், யார் வாங்கினாங்கன்ற மாதிரி தகவல் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு கேஷ் சேல்ஸ். இது என்ட்ரி போடும்போது எப்படி போகணுன்னு மட்டும் கற்றுக்கணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் ஒருத்தர் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு பணம் செட்டில் பண்ண மாதிரி பார்த்தோம். இந்த ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம், ஒருத்தர் இமீடியட் கேஷ் கையில் கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போனால் எப்படி ட்ரான்சாக்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை என்னென்னா ஒரே ஒரு லெட்ஜர், என்னதுன்னா கேஷ் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, ஸோ கேஷ் சேல்ஸ் முடிஞ்சுது. வேஜஸ் கிரியேட் பண்ணியாச்சு, கேரேஜ் இன்வெர்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. பெட்டி கேஷ் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. பெட்டி கேஷ்னால் என்னென்னா, ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 500,000 ரூபா வந்து ஒரு கலர் போட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமும் இப்போ தீர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, கேஷ்லேருந்து எடுத்து போட்டுவாங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சி ஒருத்தர் வராரு, ஒரு சின்ன ஒரு மூட்டை தூக்கி போட்டு போகிறாரு, ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்றாரு. 50 ரூபாய்க்காக போயிட்டு நம்ம மெயின் கேஷ்லேயோ பேங்க்லேருந்தோ எடுக்க முடியாது. அப்போது எமர்ஜென்சி சின்ன சின்ன செலவுக்காக எடுத்து வச்சுருக்கிற இடம் தான் பெட்டி கேஷ்னு சொல்கிறோம். அந்த பெட்டி கேஷ் வந்து நம்ம ஏற்கனவே கேஷ்னு ஒரு லெஜர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு குரூப்பில் இருக்கும். இப்போ நாமளும் என்ன பண்ண போகிறோம், பெட்டி கேஷ் அப்படின்றத கிரியேட் பண்ணிவிட்டு அண்டர் கேஷ் இன் ஹேண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அதுவும் இந்த கரண்ட் அசெட் மாதிரி தான் பெட்டி கேஷ். ஓகே சரி, அப்போ பெட்டி கேஷ் கிரியேட் பண்ணியாச்சு. ரிசீவ்டு செக் ஃப்ரம் ரவி அண்ட் கோ. ரவி அண்ட் கோ கிட்ட இருந்தும் குமார் அண்ட் கோ கிட்ட இருந்தும் ஃபுல் செட்டில்மெண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவி அண்ட் கோ, குமார் அண்ட் கோ, பேங்க்கு எல்லாமே ஆல்ரெடி குரூப் எல்லா லெஜருமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா டேட்டஸ் இருக்குது, பிரவீன் டேட்டஸ் இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பெய்டு பெட்டி கேஷ், போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஸோ எல்லாமே லெஜர் ரெடி. எல்லா லெஜரும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷனை போஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வவுச்சர் யூஸ் பண்ணிவிட்டு அந்தந்த டேட்டை கரெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா சரியான பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு வந்து நின்றுடும். ஸோ இதை வந்து அடுத்த செஷனில் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.